சொந்த அக்காவையே கொடூரமாக கொலை செய்த தம்பி. இரட்டை கொலை வழக்கில் கைதான தம்பியின் வெறிச்செயல். தஞ்சமளித்த அக்காவுக்கே யமனாக மாறிய பயங்கரம். உணவகத்தில் அதிகம் வேலை வாங்கியதாக ஆத்திரம். தஞ்சையில் நடைபெற்ற இந்த படு பயங்கர குற்ற சம்பவத்தை தான் விவரிக்கிறது நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த செய்தி தொகுப்பு. கொலை குற்றம் செய்த தம்பியின் மீது பரிதாபம் காட்டிய அக்காவுக்கு நேர்ந்த துயர முடிவால் தஞ்சையின் சரஸ்வதி நகர் பகுதியே அச்சத்தில் உறைந்தது. கழுத்தை அறுத்து செய்யப்பட்ட அந்த கொடூர கொலையின் அதிர்ச்சியில் இருந்து அப்பகுதி மக்கள் யாரும் இன்னும் மீளவில்லை. நடந்த சம்பவம் இதுதான். தஞ்சாவூர் மனோஜ்பட்டி சரஸ்வதி நகரைச் சேர்ந்தவர் உமா. இவரது கணவர் தியாகராஜன் டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். உமா வீட்டிலேயே சிறியதாக உணவகம் நடத்தி வந்தார். அமைதியாக சென்று கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் தம்பியின் வடிவத்தில் புயல் வீசியது. 4 வயது மகளை கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு மனைவியை கடப்பாறையால் குத்திக் கொன்ற வழக்கில் 20 ஆண்டுகள் சிறைவாசம் முடிந்து விடுதலையான உமாவின் சகோதரர் சிவக்குமார் கடந்த ஆண்டு உமாவின் வீட்டிற்கு வந்தார். தன்னை யாரும் சேர்த்து கொள்ளவில்லை எனவும் போலீசார் அடிக்கடி தனக்கு குடைச்சல் கொடுப்பதாகவும் உமாவிடம் தெரிவித்த சிவக்குமார் அவரிடம் அடைக்கலம் கேட்டுள்ளார். இதனால் மனமுருகிய உமா தம்பிக்கு ஆதரவாக யாரும் இல்லை என பரிதாபப்பட்டு சிவக்குமாரை தன் வீட்டிலேயே தங்க வைத்துக் கொண்டார். அதுதான் அவருக்கு வினையாக மாறப்போகிறது என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. கடந்த 10 மாதங்களாக அக்கா உணவகத்திற்கு உதவியாக இருந்து வந்த சிவக்குமார் சம்பவத்தன்று தனது சுயரூபத்தை வெளிக்காட்டினார். அன்று வீட்டுக்கு வந்த உமா சிலிண்டர் காலியான நிலையில் அடுப்பில் சிலிண்டரை மாற்றித் தருமாறு சிவக்குமாரிடம் தெரிவித்துள்ளார். உணவகத்தில் தம்பி என்றும் பார்க்காமல் அதிகமாக வேலை வாங்குகிறார் என்று உமா மீது ஆத்திரத்தில் இருந்த சிவக்குமாருக்கு இது மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. உணவகத்தில் மட்டும் இன்றி வீட்டிலும் வேலை வாங்குகிறாயா என்று கூறி உமாவிடம் கொந்தளித்த சிவக்குமார் ஆத்திரமடங்காமல் தன் அக்காவை கத்தியால் கழுத்தை அறுத்துள்ளார். வலி தாங்காமல் அலறியபடி இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் உமா. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிய உமாவை மீட்டு தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பயனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார் உமா. இது குறித்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுடன் அக்காவை கொலை செய்த தம்பி சிவக்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெற்ற மகளையும் கட்டிய மனைவியையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்த சிவக்குமார் தனது அக்காவையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. இரக்கமற்ற தம்பிக்கு அடைக்கலம் கொடுத்த அக்காவுக்கு தம்பியே யமனாக மாறிவிட்டான் என்று அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் பேசிக்கொண்டனர்.